அதாவது வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி டாக்டர் ஐசக் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அண்ணனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ணன் அந்த தூய தமிழ்லயே அந்த பயாலஜிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் இவரோட வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கும்போது சில பல விஷயங்களை நான் நோட் பண்ணேன் என்னடா இது திடீர்னு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு கண்டு அப்படின்னு பார்த்தா இல்ல, சம்திங் இஸ் சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பல செயல்களை அண்ணன் செய்து விட்டார். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சீமான் அவர் இந்த ஆமை ஓட்டுல பயணம் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இஷ்யூவை பத்தி எடுத்து போட்டு இது மாதிரி ஆமை ஓட்டில் பயணம் பண்ண முடியாது நண்பர்களே அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருந்தாரு. அதை பாத்தீங்கன்னா நான் கேட்டேன். ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. ஆமை ஓட்டினில் ஏறி ஒருவரால் பயணம் செய்ய இயலும். இக்கருத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் காணாமல் அறிவியல் கண்ணோட்டத்தில் அதாவது ஆமை ஓட்டுல போக முடியும், போயிருக்காங்க அப்படின்ட்டு டிகோட் பண்ணி சில பேர் அவருக்கு ரிப்ளை போட்டுருக்காங்க ஓகேங்களா. சோ அந்த வீடியோ தான் இது, ரிப்ளை வீடியோ இது. ஆனா திடீர்னு ஒரு டாபிக்ல இருந்து ஒரு டைவர்ட் ஆகி ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா. ஏன் அதெல்லாம் ஒரு டாக்டர்னா அந்த விஷயத்த ரிலேட்டடா தான் போடணுமா, இந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் சேனல், அவர் பேஜ், அவங்க என்ன வேணா போடலாம். ஆனா சடனா ஒரு ட்ராக் ஒண்ணு மாறும் போது சின்னதா என்னடா இது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எனக்கு. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட்டாங்க பாருங்க, அப்பதான் கன்ஃபார்மே பண்ணேன். என்ன வீடியோ தெரியுமா? கள்ளு அருந்துங்கள் மக்களே, லிட்டர் கணக்கில் அருந்துங்கள், அருந்தி உங்கள் குடும்பத்தை நடுத்தெருவில் விடுங்கள். கல் என்ன அமிர்தமா? செவிகளை திறந்து கேளுங்கள் நண்பர்களே. பாம்ஃபிளார் ஸ்டாக், பனைப்பூ தண்டில் இருந்து எடுக்கப்படும் இந்த கல்லினில் ஃபெர்மெண்டேஷன், அதாவது கல்லு கெட்டது, கல்லுனால என்னென்ன பயன்கள், சாரி என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி போட்டிருந்தாரு. விஷயம் என்னன்னா, கல்லு தமிழ்நாட்டுல தடை. நீங்க இதை உகக்க சொல்லணும் அப்படின்ட்டு எந்த விதமான யூஸும் இங்க இல்ல. ஆனா நீங்க ஏன் அதை அந்த டைம்ல போட்டீங்கன்னா, சில பேர் இங்க டிராவல் பண்ணி போயிட்டு கல்லு குடிச்சிட்டு வந்திருந்தாங்க, கல்லை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கல்லை தடையை நீக்கணும்னு போராடிட்டு இருந்தாங்க இங்க. அந்த டைம்ல நீங்க இதை போட்டீங்க. இப்போ காமனா கல்லை பத்தி நம்ம பேசணும்னா, கல்லு ஆல்கஹால் பர்சன்டேஜ் அதுல ஓகேங்களா. சோ ஆல்கஹால் எந்த ரூபத்துல வந்தாலும் அது நம்மளுக்கு கேடுதான், அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. சங்க காலத்துல கல்லு இல்லாம கல்லே உணவா உண்டாங்க அப்படின்ட்டு நீங்க பேசுனீங்கன்னா, சங்க கால இலக்கியத்துல பதனி அப்படின்ட்டு இல்ல ஓகேங்களா. அவங்க பதனியை தான் இருக்காங்க, தவிர்த்து கல்லு கிடையாது. விஷயம் என்னன்னா, கல்லு உடலுக்கு நல்லது, ஆனா அதுல இருக்க ஆல்கஹால்னால உடலுக்கு தீமையும் சேரும் என்பதே உண்மை ஓகேங்களா. ஆனா நம்ம ஏன் இப்ப கல்ல தடை நீக்கணும், அதுக்கு ஆதரவா நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, அதனால ஏகப்பட்ட நன்மையான விஷயங்கள் தாங்க அதிகம். நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல புனிதமான அந்த சாராயங்களை குடிச்சு நிறைய குடும்பங்கள் அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அதனால இந்த கல்லை மட்டும் நம்ம ஓபன் பண்ணோம்னா, அந்த சாராயத்துல கொஞ்சம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி இந்த சைடு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நம்பி பொல போட்டுற விவசாயிகள், நம்மளுக்கு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கும். சோ அதுக்காக தான் கல்லை இது பண்ண சொன்னோம். அதை நம்ம பனை மரத்துடைய அந்த பொருளாதாரத்தை பத்தி சொல்லவே தவிர கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. சோ கல்லை தடையை இங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள், பனைமரம் சார்ந்த பல பொருளாதார விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேம்படும், விவசாயம் நல்லா இருப்பாங்க. கல்லை ஓபன் பண்ணிட்டு ஒயின் ஷாப்பை மூடினீங்கன்னா, இப்ப ஒயின் ஷாப்ஸ் ஒண்ணு ரெண்டு மூடும் போதே, சாமி நான் செத்துருவோம் சாமி அது இல்லாமன்னு சொல்றவன் அவனுக்காக தான் இந்த கல்லை இது பண்ண சொல்றது ஓகேங்களா. இதை இங்க தடையை நீக்கிட்டா அவனுக்கு ஆல்ரெடியும் ஒண்ணு கிடைக்கும். அதனால ஏற்படுற அந்த சாகாயத்தினால ஏற்படுற அந்த பாதிப்புக்கும் கல்லுனால ஏற்படுற பாதிப்புக்கும் நம்ம எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அதனாலதான் நம்ம கல்லை இது பண்ணணும், கல்லோட தடையை நீக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சிருக்காரு. அவரோட கடமை உணர்ச்சிக்கோ அளவே இல்லையா. கேட்டா சாகாயம் நல்லதுன்னா நான் சொல்லியே, நான் கல்லு கெட்டதுன்னு தான் சொல்றேன் அப்படின்ற. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா சொன்ன டைமிங் ரொம்ப தப்புங்க. ரிலேட்டடா பார்க்கும்போது அவர் ஒரு சில கட்சிகளை எதிர்த்து பேச, ஒரு கட்சை கொஞ்சம் எதிர்த்து அப்படி கண்டென்ட் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியணும்ல. அவரே சொல்றாரு. இந்த வீடியோ பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் சொல்றேன். நான் எந்த கட்சியையும் சார்ந்தோ எதிர்த்தோ பேசுற ஆள் இல்ல, என்னை யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் சார்ட்ட இன்னைக்கு என்ன இல்ல? காசு இல்லையா, பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பவர் இல்லையா, என்ன இல்ல? ஆனா இந்த மாதிரி ஆளுகள்லாம் தங்களோட மைண்ட்ல ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிடுவாங்க போல. அந்த கோலை மட்டுமே நினைச்சு வேலை, இந்த வயசுல வேலை செய்வாங்க. எங்க உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா, உலகத்துல ஒருத்தர் தான் கிடைச்சாங்க, சபா சாமி. அந்த வயசுல எப்படி மக்களை ஏமாத்தி கொள்ள. ஆனா என்னதான் எது கட்சா இருந்தாலும் அவங்க எப்பயுமே டேஞ்சர் தான்.
சோ நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத ஏய் விட்றா எப்பா, அவர் ஏதோ வீடியோ பார்த்ததுக்காக டப்புன்னு அவருக்கு வந்து ஒரு மாதிரி தோணிடுச்சு, சோ வீடியோ எடுத்து போட்டுருக்காரு, அதனால உடனே நீ அந்த கட்சியை சார்ந்தது அப்படிலாம் சொல்லாமன்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே தான் வந்து ஆதரவு கொடுக்க ஆளு போதிட்டா. ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு வேலை ஒண்ணு பார்த்தா இருப்பாங்க. சோ மே 4ஆம் தேதி விஜய் சார் மெஜாரிட்டியில ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாரு. அவர் தான் சிஎம். மேபி ஃபியூச்சர்ல டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து கூட விஜய் சாரோட ஆட்சியை வந்து கலைக்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு உள்ள கருத்து கணிப்புகள் இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த அனாலிசிஸ் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால இந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேங்க, போட்டியே வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்ன்றாங்க இல்லைங்களா, அது ஒரு ப்ரொஜெக்ஷன், அது கட்டமைக்கட்டும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க பெரிய வந்து அவங்க ஜெயிண்ட் அவங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, இவர் வந்து இன்னும் வளரணும். அதே மாதிரி என்ன பண்றாங்க, 30-33 வருஷமா நான் தான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரியாலிட்டி வேற. உச்சத்துல இருக்கிற ஆளு வேற ஆளு. அவரு வெர்சஸ் கமல், அவரு வெர்சஸ் விஜயகாந்த். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் அந்த சமயத்துல ஸ்டோரி இதெல்லாம் போட்டிருந்தேன். என்ன எப்படின்னு போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி இன்கேஸ் நீங்க எதிர்பார்த்த கட்சி ஜெயிக்கல, ஏதாச்சும் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலன்னா எந்த விதமான தவறான செயலியும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு நானும் போட்டிருந்தேன். எது போய் போட்டிருந்தேன், ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பயம் இருந்துச்சுங்க. அதே எண்ணத்தோட தான் இவன் போட்டதா இதுக்கு அடுத்த வீடியோல சொன்னாரு. அந்த எண்ணத்தோட போட்டிருக்கீங்க தான், ஆனா அந்த எண்ணத்தையும் தாண்டி, அதாவது நீங்க வின் பண்ண மாட்டீங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் வின் பண்ணீங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாம 10 சீட் வின் பண்றதே கஷ்டம், உச்சத்துல ஆளு நீங்க கிடையாது, உச்சத்துல இருந்தது, உச்சத்துல இருந்தாலும் வேக ஆகல அப்படி இப்படின்ட்டு அவன் மனசுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி அப்படியே இதுல சோகி உடைச்சு விட்டாப்போம். சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே வந்து பாஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது லேட்டஸ்டா இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சோ அதனாலதான் சரி இந்த ஒரு வீடியோ ரிப்ளை போடுறது போல ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கும்னு. வன்மம்லாம் கிடையாதுங்க, ஏன்னா பழைய வன்மத்தெல்லாம் அப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் டிவிகேவும் கிடையாது, என்டிகேவும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது. சோ அதனால நினைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு கட்சை சார்ந்து மத்த கட்சை வந்து ஒரு நடுநிலைவாதி மாதிரி வந்து போட்டு தாக்கினா நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும்ல. சோ அதான் இது பண்ணணும். இப்ப அதை தாண்டி இந்த லேட்டஸ்டா போட்ட வீடியோ அதை பாருங்க. அப்ப கருப்பு படம் பார்க்க போனவங்க நிறைய பேருக்கு கருப்பணசாமி வந்துட்டாரு இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு வகையில மனநோய், ஸ்கிட்சோஃப்ரெனியா, டிசோசியேட்டிவ் டிசார்டர், சைக்கோசிஸ், இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை அவங்களே கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்களே அதை வந்து மிகைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் தன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, தனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பக்தியில அப்படியே தன்னை மறந்து, தன் நிலையை மறந்து அப்படியே கடவுளுக்குள்ள அப்படியே ஐக்கியமா இருக்கிறது வேறங்க, இது வேறங்க. அந்தந்த மதத்துல வாழ்ந்த இறைவாக்கி இது வந்து ஒரு மனநோய் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. அது என்னது மனநோய் அப்படின்னு சொல்லி இப்ப ஏதாச்சும் ஒரு டிஜே கல்யாணத்துல ஆடணும்னு தோணும், கை கால்லாம் அப்படியே அசிங்கம், சாவு மூலம் கை கால்லாம் ஆடும், ஆனா நம்ம ஆட மாட்டோம். ஏன்னா நம்மளோட கான்சியஸ் அந்த மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து கண்ட்ரோல்ல வச்சிடும். ஆனா தன்னை மகந்து நம்ம ஆட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எழுந்துட்டான் வை, அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான் வை, அதுக்கு அடுத்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம பாடி வந்து பேச்சே கேட்காது, ஆடு 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 ஒரு ஆட்டத்தை போடுவாங்க, சாமி ஆட்டம். சோ அது போன்ற விஷயம் தான் இது. எனக்கு வந்து அந்த சயின்ஸ் அவ்வளவு பயாலஜி ரொம்ப பயமா தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்துல சொல்றவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதுவும் அந்த மாதிரி ஆடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க வந்து பொதுவா காமனா சாமி எல்லாம் சாமி விளையாடுறா மனநோயாளி அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமாகுது. அது கொஞ்சம் டீசென்டா சொல்லல. நான் சில வீடியோ வந்து காட்டுறாங்க, அவங்களும் இதேதான் சொல்றாங்க, ஓகேங்களா. இதேதான் மனநோய் எவ்வளவு சொல்ல, இந்த மாதிரி அந்த அவங்க ஆனது ஏன் எதுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா எவ்வளவு டீசென்டா ஜென்ரலா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிருக்கணும். நான் அதை என்ன கேட்டோம், இந்த அக்கா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க.
இந்த மாதிரி சாமி வரத்துக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது பிரெயினோட எமோஷனல் அண்ட் நர்வஸ் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ். பயங்கரமான பிஜிஎம், விஷுவல்ஸ், க்ரௌடு பிளஸ் உங்களோட சாமி நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து உங்க பிரெயின்ல சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இதனால உங்க பாடி ஷேக் ஆகும். நீங்க வந்து ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி சாமி வர்றது யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான பர்சனோ இல்ல டிவோஷனல் அதிகமா இருக்க பர்சனுக்கோ தான் இந்த மாதிரி அடிக்கடி சாமி வரும். இதை ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி மெடிக்கலி நார்மல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட பிலீஃபையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதே சமயம் சயின்ஸ் சைடையும் புரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க சொன்ன அதே விஷயத்தான் இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து மனநோயாளி, புண்படுத்துற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எதுவும் சொல்லல. அந்த மாதிரி ஜென்ரலா சொல்லியிருக்கலாம் என்பது என்னோட கருத்து. சோ அதுதான் இந்த வீடியோவே பண்ணணும் அப்படின்னு தோண ட்ரிகர் ஆனதுக்கு காரணமே அதுதான். ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். என்னடா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி என்ன நைஸுக்கு எல்லாம் கேட்காதீங்க. உண்மையிலேயே நான் வந்து பொத்துலதோ ஃபாலோ பண்றவங்க. சோ நிறைய நல்ல விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சூப்பர் வந்து இந்த தூய தமிழ்ல பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். நான் வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஷார்ட்ஸா ஒரு வீடியோ அப்போத்துல இருந்து நான் இது பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் வந்தேன். இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்காங்க. நான் அப்போத்துல இருந்தே அவர் ஷார்ட்ஸா போட்டிருப்பாரு. சோ ஆனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இது போல சில பல விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. அது சொன்ன நாயாங்க அவர் பண்ணா அது கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மக்களை புண்படுத்தாமல், காயப்படுத்தாமல் வார்த்தைகளை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நண்பர்களே, வேற எந்த விஷயமும் இல்ல. லேட் எதுவும் பார்க்கணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. என்னோட ஒப்பீனியன் தான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 50 பேர் பாக்குறதே பெரிய விஷயம். என்ன பண்றது, நம்மளுக்கு பேசணும்னு ஆசை, பேசிடுவோம். பாக்குறது பார்க்காது உங்களுடைய பேசணும்னு ஆசைப்பட்டது என்னோட விருப்பம். சோ என் விருப்பத்தை நான் செஞ்சுங்க. உங்க விருப்பம் செய்யுங்கள், செய்யாம போங்கள். நன்றி, வணக்கம். நாளை கிடைச்சி ஏதாவது ஒரு புது வீடியோ, புது கண்டென்ட் நம்ம சந்திப்போம். பாய்.